ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரியான சூப்பரான லவ் சாங் இப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட்டிங் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வந்து முடிஞ்சால் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸ்டாம் சேனலுக்கு வந்து பூஸ்ட் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பிரேக் பண்ணி ஆல் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப ஷேர் பண்ணி வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண லைவ் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ஆப் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் என்டர்பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு வரும். கீழே பார்த்தா கிரீன் கலர் பர்சன்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணிப்பேன். நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ண புக் மார்க் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா லிரிக் லேயர்லாம் வந்து ஆட் பண்ணுறது. அதுக்கான ஃபாண்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி வந்து ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இது எடிட் பண்ண போகிறதுக்கு பார்த்தா ஒரு டூ டெம்ப்ளேட் இருக்கும். 2 டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் எடிட் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மீடியா ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து இந்த புக் மார்க் வரையும் 9 வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த செகண்ட் ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா டெம்ப்ளேட் ஒன்று ஒரு டெம்ப்ளேட் வந்து தந்திருப்பேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து தந்திருப்பேன். அந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் வந்து ஃபில் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணோம். 969 போய்ட்டு இந்த டைம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டைம் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டுக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே பார்த்தா சர்ச் ஐக்கனில் வந்து குரோமாக்கின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஒரு இது மாதிரி உங்களுக்கு வந்து குரோமாக்கின் ஆப்ஷன் கிடைக்கும். அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து டாப்பில் கூட நீங்கள் எஃபெக்ட்டில் கிளிக் பண்ண சொல்லும். டாப்பில் விட இந்த குரோமாக்கின் இருக்கும். வந்து கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இமேஜுக்கு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேயருக்கு வந்து செலக்ட் பண்ணணும். வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். பிளாக் கலர் இது மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. பிளாக் அண்ட் ஊற்றினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் லேயரையும் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா குரூப் ஆப்ஷன் இல்லை செகண்டாக குரூப் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இது மாதிரி செட் பண்ணுங்கள். இது மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். மூணு ட்ரெஸ்ஸும் போய்ட்டு அந்த நம்ம ஸ்கேல் வேலையில் இமேஜ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணல செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் போய்ட்டு -90 வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியர் தரலுக்கு செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. கீழே பார்த்தா லிரிக் லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செட் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்துடலாம். 9:01 நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். 9:01 போய்ட்டு ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துனாங்க. எடுத்துட்டு இது மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டைல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிரர் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே வந்து சர்ச் ஐக்கனில் வந்து ப்ளரில் வந்து கேஷன் ப்ளர் வந்து சர்ச் பண்ணுங்கள். கேஷன் ப்ளர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு இதுக்கான ஸ்ட்ரென்த்து பார்த்தோன்னா வந்து நான் வந்து 1க்கு மேலே இருக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து போதும். ஓகே,
நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் எடிட் பண்ண இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் எந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணிங்க. நான் வந்து ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப்பில் வந்து எடிட் பண்ணுவேன். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ ரூம்க்கான ஆப் இல்லைனா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணி ஃபோட்டோ ரூம்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஷோ ஆகும். ஆர்னு போட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்க. இப்போ பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் ஆயிடுச்சு. அந்த இப்போ அந்த பிக் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ரொட்டேஷன் ஆப்பில் நான் வந்து எனக்கு எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் இன்லோ செட் பண்ணலாம். இல்லை இன்னும் நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணுறதா வந்து கூட நீங்கள் வந்து செட் பண்ணலாம். நான் எந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இனிமேல் வந்து லாஸ்ட் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா ஒரு லேயர் பார்த்தா கண்ணை ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன். அந்த லேயர் வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ அந்த லேயருக்கான கண் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு என்னது அன்குரூப்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி அன்குரூப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சிசி வந்து மெர்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே வந்து லேயர் ஆஃப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.